10 மணிக்கு மேல ரத்தமும் சதையுமா சில நண்பர்கள் ஆக்கிரமிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இணைஞ்சிருக்காங்க அன்பு ராஜேஷ் மற்றும் அப்துல் குத்தூஸ். பேரே பாருங்களேன், அன்பு ராஜேஷ். என்ன பண்றீங்க ராஜேஷ்? நானா ஃபைனல் இயர் பி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் ஜாப் போறேன். ஃபைனல் இயர் பி முடிச்சோன்னே நெக்ஸ்ட் மந்த் ஜாப் ஆங்க. அது என்ன பிஇக்கே உண்டான ரகசியமா உடனே வேலைங்கிறது? அப்படி கிடையாது. நிறைய பேர் ஹையர் ஸ்டடிஸ் பண்றாங்க. ஓகே, ஏதோ நம்மளுக்கு ஜாப் கிடைச்சிச்சு, சரி அது போவோமே தான். குட். அப்துல் குத்தூஸ், நீங்க சொல்லுங்க, என்ன பண்றீங்க? பிஇ தேர்ட் இயர் போறேன் சார். தேர்ட் இயர் இப்பதான் போறீங்க. அப்துல் குத்தூஸ் ரொம்ப நல்ல பையன் மாதிரி கையெல்லாம் கட்டியிருக்காரு. ஆனா 2 பேருமே அளப்பரிய காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் டைரியில அவங்களோட பக்கங்கள் இன்னைக்கு வேர்ல்டு பிளட் டொனார் டே. எப்பயுமேங்க கொடுக்கறப்ப இருக்கிற இன்பம் வராதுன்னு சொல்லுவாங்க. அது என்னவா இருக்கட்டும், காசா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், முத்தமா இருக்கட்டும், இந்த மாதிரி கொடுக்கறப்ப இருக்கிற சுகம் அது ரத்தமா இருந்தா எப்படி இருக்கும்? இவங்க 2 பேரும் அப்படியேப்பட்டவங்க தான். savepopleLife.org. கரெக்டா நான் சொன்னது? இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் அதை திறந்து வச்சு கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு பயனாளியா, உதாரணத்துக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க அந்த உங்களோட குழுல? ஒரு 500 பேருக்கு மேல இருப்பாங்க. ஒரு 500 பேருக்கு மேல. ஒரு மிகப்பெரிய வட்டம் நண்பர்களே. ரமணா படத்துல நீங்க விஜயகாந்த பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி சைலண்டா மிகப்பெரிய ரெவல்யூஷன் ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எந்தவித பிரதிபலனும் இல்லாம. இது யார் முதல்ல இந்த வெப்சைட் ஆரம்பிக்கணும், நண்பர்களுக்கு உதவணும்னு டக்குன்னு தோணுச்சு? யாருக்கு தோணுச்சு? எனக்கு தான் சார். அப்துல் குத்தூஸ்க்கு தான் தோணுச்சு. என்ன, எப்படி அப்துல் குத்தூஸ் இதோட எப்படி டக்குன்னு இந்த மாதிரி ரத்தம் கொடுக்கணும், என்ன பண்ணணும், இதோட பாரம்பரியம் கதை ஏதாவது ஒண்ணு இருக்கும் சின்ன நோட்? அது என்னது? இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஓகே, அவனுக்காண்டி பிளட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால சரி நம்ம கடைசியில அரேஞ்ச் பண்ணியாச்சு அவனுக்கு. சரி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோமே, சரி அடுத்தவங்க எதுக்கு இப்படி கஷ்டப்படணும், அதனால சேர்ந்து ஆரம்பிச்சதான் இந்த வெப்சைட். வெரி குட். அதையும் தாண்டி ஏதோ வாரணம் ஆயிரம் கதையெல்லாம் சொல்றாங்களே, அது என்னது? வாரணம் எங்க அண்ணனுக்கு சின்ன ஒரு அடிபட்டுருச்சு. ஓகே, வாரணம் ஆயிரம் படம் பாக்குறப்ப ஓகே, சரி அந்த நோக்கத்தோட சரி அண்ணனுக்கு வேற அடிபட்டுருச்சு, இதுதான் டைமிங், இந்த டைமிங்ல ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி ரத்தத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. சூர்யாவெல்லாம் போய் பாத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறாங்க வாரணம் ஆயிரம்ல, இந்த பாட்டோட இணைஞ்சிருங்க, மிச்சத்தை நான் சொல்றேன். ஹாய் மாலினி. நல்லவர்கள் எல்லாம் ஒதுங்கிக் கொண்டால் நரிகளின் நாட்டாமை தொடங்கிவிடும், வாலிப கூட்டணி வாள் எடுத்தால் வானம் வந்து வசப்படும். இது வைரமுத்துவோட வார்த்தைங்க. ஹலோ எஃப்எம்ல இன்று முழுக்க இளைஞர்கள் பதிய வைக்க போறாங்க தங்களோட எண்ணங்களை. இந்த இணையதளம் வெப்சைட்னா பசங்க பயங்கரமா யூஸ் பண்றாங்கப்பா. அது வெவ்வேறு காரியத்துக்காக வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட பேச்சு நிலவுகிற இந்த காலத்தில் என் முன்னாடி 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க, அன்பு ராஜேஷ் மற்றும் அப்துல் குத்தூஸ். ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க, savepopleLife.org. இதுல என்னன்னா, இந்த வெப்சைட் குள்ள போனா நமக்கு தேவையான ரத்த வகைகள் யார் வச்சிருக்கா, எந்த ஏரியால இருக்கா, இந்த நெட்வொர்க்கிங் எப்படி பண்றீங்க அன்பு ராஜேஷ், சொல்லுங்க. இப்போ யாருக்காச்சும் பிளட் தேவைப்பட்டுச்சுன்னா ஓகே, அவங்க நம்ம வெப்சைட் போயிட்டு அவங்களுக்கு எந்த ஏரியால இப்போ தேவைன்னா அந்த ஏரியாவை கிளிக் பண்ணிட்டு பார்த்தா அங்க உள்ள டோனார்ஸோட நம்பர்ஸ், அட்ரஸ் எல்லாம் இருக்கும். போன் நம்பர் இஸ் த பெஸ்ட். சோ அதனால அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கிட்டா அவங்க கண்டிப்பா டோனர்ஸ் கண்டிப்பா வருவாங்க. ஓகே, நான் அந்த savepopleLife.org அதுல போயிட்டு என்னோட ஏரியா பேர் கொடுத்தா அது வந்துருமா? சர்ச்னு ஒரு காலம் வச்சிருக்கோம். சர்ச்சுக்குள்ள போயிட்டு பிளட் குரூப் கொடுத்துக்கணும். திருச்சி லொகேஷன் வச்சுட்டு ஏரியா கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்க டோனர்ஸ் எல்லாம் வரும். ஓ, அந்த டோனர்ஸ்க்குலாம் நான் போன் பண்ணி பேசலாமா? பேசலாம் கண்டிப்பா. அவங்க ஃபுல் டைம் அவைலபிளா தான் இருப்பாங்க. ஃபுல் டைம் அவைலபிள். எல்லாம் ரத்த கொடுக்க ஆர்வமா இருக்காங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷமா வேற சொல்றாரு. நம்ம பயப்படுவோம், ஐயோ ரத்தம் போனா எல்லாமே போன மாதிரி, சின்னதா அடிபட்ட ரத்தம் வந்தாலே மயங்கி விழற கண்டிஷன்ல எல்லாம் இருப்போம். அப்துல் குத்தூஸ், இத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட வரவேற்பு உங்க மாணவர்கள் மத்தியில முதல்ல வந்துச்சு? நல்ல வரவேற்பு சார். ஆனா சில பசங்க பயந்தாங்க, என்னடா பிளட் கொடுத்தா உயிருக்கு ஆபத்து வந்துருமோ, அந்த நீடில்ஸ் எல்லாம் வேற அதே சேம் நீடில்ஸ் யூஸ் பண்ணா எய்ட்ஸ் மாதிரி வந்துருமோ. ஓகே, அதனாலதான் பசங்களை அதுக்கப்புறம் அட்வைஸ் வச்சு கிளாஸ் எல்லாம் வச்சு தெளிவா எல்லா பசங்களும் சரி வாண்டடா வந்தாங்க. ஓகே, இந்த 500 பேருங்கிறது மிகப்பெரிய விஷயம். இன்னும் 5000 தாண்ட போகுது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. நிறைய பேர் இப்ப டைரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எந்த ஒரு அன்பு ராஜேஷ்? நான் தஞ்சாவூர்ல இருந்து வேளாங்கண்ணி போற ரூட்ல அம்மாப்பேட்டையில இருந்து. அப்ப அம்மாப்பேட்டையில இருந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு ரத்தம் வேணும்னா அவங்க இந்த இணையதளம், கம்ப்யூட்டர், பாவம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரியான நபர்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போறீங்க அப்துல் குத்தூஸ்? எங்களுக்கு தெரிஞ்சவரையும் நாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்பர் கொடுத்திருக்கோம், பிளட் பேங்க்ஸ்ல நம்பர் கொடுத்திருக்கோம். சப்போஸ் அவங்க எமர்ஜென்சியா தான் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். எங்களால முடிஞ்ச வரையும் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதுவும் ஃப்ரீயா பண்றீங்க? ஆமா சார், கண்டிப்பா. ரொம்ப முக்கிய நண்பர்களே இது. இணைஞ்சிருப்போம். இன்னும் பல தகவல்கள் இந்த இளைஞர்கள் இருந்து கிடைக்குங்கிற நம்பிக்கையில.